தானமாக யாரிடமும் பெறக்கூடாத மற்றும் கொடுக்கக்கூடாத பொருட்கள் எவை தெரியுமா? தானம் கொடுப்பது சிறந்த செயல்தான் என்றாலும் தானம் பெறுபவர்கள் சில பொருட்களை தானமாக பெறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக ரீதியாக பயன்படுத்தப்படும் சில பொருட்களை இலவசமாக கொடுக்கக்கூடாது. பூஜை அல்லது வழிபாடு செய்ய தேவையான பொருட்கள், குறிப்பாக நெய், கற்பூரம், குங்குமம் மற்றும் புனித நூல்கள் போன்றவற்றை யாருக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடாது. அதாவது வீட்டிற்கு பயன்படுத்த தரக்கூடாது. வஸ்திர தானம் என்பது மிகவும் நல்லது. ஆயுளை நீட்டிக்கும். ஆனால் அதற்கு புதிதாக வாங்கிய துணிகளைத்தான் தர வேண்டும். நாம் பயன்படுத்திய துணிகளை தரக்கூடாது. கசப்பு பொருட்களான பாகற்காய், சுண்டைக்காய் வீட்டில் நிறைய விளைந்திருக்கிறதே என்று யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுப்பதாக இருந்தால் 1 ரூபாயாவது அவர்களிடமிருந்து வாங்கி கொண்டு தருவதுதான் சிறப்பு. இல்லையெனில் இருவருக்குமான உறவு கசப்பில் முடியும். சேப்பங்கிழங்கு, முள்ளங்கி, பாகற்காய் போன்ற காய்கறிகளையும் யாரேனும் கொடுத்தால் தானமாக வாங்கக்கூடாது. மகாலட்சுமி வாசம் செய்யும் உப்பை யாரிடமும் கடனாகவோ தானமாகவோ பெறவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. கூர்மையான பொருட்களான சேஃப்டி பின், குண்டூசி போன்றவற்றையும் யாரிடமும் வாங்கக்கூடாது. அவசரமாக தேவைப்பட்டால் கைகளில் வாங்காமல் அவர்களை தரையில் வைத்துவிட சொல்ல வேண்டும். பின்பு எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் யார் எதை கொடுத்தாலும் வாங்கி வந்து நம் வீட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது. நமக்கு சொந்தமில்லாத பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, இலவசமாக கிடைக்கிறதே என்று வாங்கி வரக்கூடாது. தானம் பெற்றவர்கள் கொடுத்தவர்களுடைய கஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் சேர்த்து வாங்கிக் கொள்வதாக நம்பப்படுகிறது.